வெல்கம் பேக் டு வைப் ரியாக்ஷன் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், வீடியோ செஞ்சு ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. யா, ஐ நோ, ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸ், சாங் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன். தட்ஸ் ஃபார் ஷுர். இந்த டிலேக்கான காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அகெயின் ஒரு பர்சனல் இஷ்யூஸில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து வெளியாகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ 3வது வாரமாகவே ஆயிடுச்சு. ஸோ அதான் இப்போது ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கருப்பு ட்ரெய்லர் இஸ் இயர். ஸோ அதான் நான் வந்துட்டேன், உக்காந்துட்டேன், மைக் எடுத்துட்டேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1, கோ. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஓ, இப்படியே எத்தனை நாள் இருக்கு? த்ரிஷா. ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். நான் ஆர்ஜே பாலாஜி வில்லன் மாதிரி தெரியுறாரு. Case passed on to next month 2nd. இவரு TN 2026. Case passed on to next month 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம். சவுண்டு ரொம்ப லோவா இருக்கு. எஸ், ஓகே. சோட்டிப்போம். யா, 3, 2, 1, go. போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கயா. Case passed on to next month 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஓ, ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. ஓ, என்ன ஷாட் இது, பயங்கரமா ட்ரெயின் ஃபைட் சீனா? கொஞ்ச நாள் இல்ல. ஓ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார் இவரு? ஹாய். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஓ, வெயிட். இப்போ இவர் என்ன கருப்பா? உண்மையாலே காட் கருப்பா? கருப்பு சாமியா இவர்? இல்லை, எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவர் அப்படி தான் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு புரியல. ஆனால் இதோ இந்த ஃபைட் சீன் வெறித்தனமாக இருந்துச்சு. இருங்க. யா, கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஓ, ஐயோ, வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அந்த கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டந்துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. பாட்டு வெறி. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் லோடி. பிரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஒரு பாட்டு வெறித்தனம். ஓ, என்னது இது? எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இதுதான் அதான் நான் இப்போ நோட்டீஸ் பண்ணேன்.
ஓகே, வேற ஒரு மாசான லுக்கு ஒன்று இருக்கு. வெறித்தனமா இருக்க போகுது படம். பார்த்தாலே தெரியுது. செம்ம ஆக்ஷன் பேக்டு மூவி போல. ஓகேங்க செமங்க. செம. A feast by team ஆர்ஜே பாலாஜி. எஸ், ஆர்ஜே பாலாஜி இதில் வில்லன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது நெகட்டிவ் ஷேட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒன் ஆஃப் த ரோல் பண்ணுறாரு அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, சூர்யாவுக்கு வில்லன் ஆர்ஜே பாலாஜி. நைஸ். ஓ, அந்த சத்தம், கருப்பு சாமி நடந்து போகிற அந்த சத்தம், சலங்கு சத்தம் செம்மையாக இருக்குங்க. செம்ம டச் அது. அன்எக்ஸ்பெக்டடுங்க. செம்மையாக இருக்குது ட்ரெய்லரு. வாவ். ஓகே, ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தில் அவர் பேர் வந்து பேபி கண்ணனா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரிஷா அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆர்ஜே பாலாஜி கோர்ட் லாயராக இருக்கார். பட் வந்து கொஞ்சம் கிரிமினலான வேலைகள் செய்கிற ஒரு கிரிமினல் லாயராக இருக்கார். ஸோ அதை தட்டி கேட்குறதுக்கு நம்ம கருப்பு அவரே இறங்குறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த சீன் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, த்ரிஷாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதாவது சூர்யா வந்து இட்ஸ் நாட் எ ஹியூமன், வந்திருக்கிறது காட் கருப்பு சாமி அப்படின்னு. ஓகே, கருப்பு சாமிக்கிட்டே அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. இப்போ தான் நான் ஒரு ஷாட் பார்த்தேன். எங்கே அது? கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? பீக் சம்பவம். ஓ, தலை திரும்பிருச்சுங்க. இப்போதான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, கொடூரமான சம்பவம் ஒன்று இருக்கு. படம் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. பரவாயில்ல, கருப்பு ஃபேன்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஓகே. ஆல்ரைட் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ், கருப்பு ஆஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஓவரால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஷாட் அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பெரியா இருக்குது. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ஸ்டில் டவுட்டாகவே இருக்குது. உண்மையாலேயே சூர்யா வந்து கருப்பு சாமி ரோல் தான் பண்ணுறாரா, இல்லை இந்த படத்தில் ஒரு நார்மல் ஹியூமன் தானா? எனக்கு அது ஸ்டில் டவுட்டாக தான் இருக்குது. எஸ், கண்டிப்பாக படம் பார்த்தா தான் தெரியும் இது என்ன கதை அப்படின்னு. ஸோ சூர்யாவுக்கு வில்லன் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் நினச்சேன் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் ரோல் அப்படி தான் பண்ணுறாரோன்னு நினச்சேன். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. பார்ப்போம், சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி இவங்க 2 பேரோட அந்த காம்பினேஷன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். த்ரிஷா இருக்காங்க அண்ட் TN 2026 ஹீரோ அவரும் இருக்கார். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக 14 மே எல்லாரும் போய் கருப்பு படத்தை பார்ப்போம், தெரிஞ்சுப்போம் கதை எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை, எதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய தாட்ஸ் அபவுட் கருப்பு ட்ரெய்லர் மறக்காமல் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.